ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோங்க. ஆமாம், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் அவங்களுடைய வாசல்களில் வந்து நம்ம தீபம் வந்து வைப்போம். ஆனால் நம்ம வைக்கக்கூடிய அந்த தீபமானது நம்ம சரியான முறையில் வைக்கிறோமா, சரியான எண்ணிக்கையில் வைக்கிறோமா, இல்லை சரியான இடத்துல தான் வைக்கிறோமா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பலருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியறது கிடையாது. அதை பற்றின சந்தேகமும் நிறைய பேற்றுக்கு இருக்கும். இந்த சந்தேகத்தை போக்குற விதமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவு வந்து இருக்க போகுது. ஆமாங்க, இந்த தீபம் வந்து எங்கெங்கே நம்ம வீட்டு வாசலில் எந்த இடத்துல எவ்வளோ விளக்குகள் வைக்கணும், அது என்ன மாதிரியான இடத்துல வைக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விளக்குகளை எப்போவுமே நம்ம ஏற்றுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒற்றைப்படை எண்ணில் தான் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 27 விளக்குகள் வந்து நம்ம ஏற்றணும். அதற்கும் மேலே நீங்கள் எவ்வளோ விளக்குகள் வேணாலும் ஏற்றலாம். இந்த குறிப்பிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 27 விளக்கு, அந்த 27 விளக்குகள் வந்து நம்மளுடைய வீடுகளில் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு 5 விளக்கு வைக்கலாம். சரிங்களா? அடுத்தது 2வதா பார்த்தா நம்ம நிலைவாசல். அந்த வாசல் நிலை வாசல் படி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து 2 விளக்கு வைக்கணும். வாசல் படியில் 4 விளக்கு வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த திண்ணை மாடாக்குழி இல்லைன்னா ஜன்னலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு 6 விளக்குகள் நம்ம வந்து தனித்தனியாக ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு ஒரு விளக்குகள் கூட நம்ம வைக்கலாம், தவறில்லை. ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 6 விளக்குகள்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வீட்டிற்குள்ளே, வீட்டு நடுக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டிற்குள்ளே ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஒரு 2 விளக்குகள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது இந்த பூஜை அறையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 தீபம் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். அடுத்தது சமையலறை, நம்ம கிச்சன் செய்யக்கூடிய இடம், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமான சமையலறையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தீபம் வந்து நம்ம ஏற்றணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கொல்லைப்புறம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விளக்குகள் வந்து நம்ம வைக்கணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து இருள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எல்லா இடத்துலையும் ஒளி பரவி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு பின்னாடியும் கூட இந்த கார்த்திகை திருநாளில் வந்து நம்ம ஒரு 3 விளக்குகள் வந்து வைக்கலாம். அதுக்கு விட்டுட்டு நமக்கு வீட்டு வாசல் எல்லாமே வச்சாச்சு. அடுத்தது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஒரே ஒரு தீபம் வைக்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது யம தீபம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீபம் வந்து கண்டிப்பாக வைக்கணும். இப்போ நம்ம சொன்ன இந்த தீபங்களின் எண்ணிக்கை தான் பார்த்தீங்க அப்படின்னா 27 தீபங்கள் வந்து நமக்கு வந்து கணக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றும் பொழுது நம்ம வீடு வந்து எல்லா மனநிறைவோடும் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பெற்று நம்ம வீடு தீப ஒளியாக மின்னும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த 2 தீபத்தில் மட்டும் நீங்கள் வந்து நெய் வந்து உபயோகப்படுத்தி வச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவுமே கூடுதலான சிறப்பாகவும் சொல்லப்படுது. சரி, தீபங்கள் இந்த எண்ணிக்கையில் ஏற்றணும். ஆனால் எப்போ ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே இல்லை இல்லைங்களா, அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் வந்து சொல்கிறேன். அடுத்த பதிவுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பதிவில் பார்த்தா நீங்கள் வந்து வீட்டில் சாயந்தரம் எத்தனை மணிக்கு வந்து விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கான துல்லியமான நேரம், நாள், பூஜை இதுகளோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.